செல்ல தாயி கொஞ்சம் எடுத்து வரேன்னா அந்தாலும் சரி எனக்கு சேர்த்து எடுத்துறான்னு சொல்லியிருக்கேன். என்ன செல்ல தாயி அவியல் மட்டும் தானே எடுத்து வரேன்டா, எரிசேரியும் எடுத்து வர. எரிசேரியும் எனக்கு நல்லா பிடிக்குமே. எல்லா கறி கூட்டு இருந்துச்சு. என் மருமந்தால கொஞ்சம் எடுத்துட்டு போங்கத்தே எல்லாத்தையும் அப்படின்னாரு. நான் தான் வேண்டாம் மருமோனே, இந்த அவியல்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இந்த எரிசேரி கூட்டும் நல்லா பிடிக்கும் எல்லாத்துக்கும். வீட்டுல எரிசேரி அதிகமா வைக்க மாட்டோம்ல, கல்யாண வீடுனா தான் எரிசேரி வைப்போம். அதனாலதான் சரி அதுல கொஞ்சம் தாங்க அப்படி சொல்லி எரிசேரி ஒரு சட்டியில வாங்கிட்டு வந்தேன். கல்யாண வீட்டு கறி கூட்டுனாலே ஒரு ஆசை பண்ற மாதிரி தானக்கா. நம்ம வீட்டுல எவ்வளவு தேங்காய் ஊத்து தேங்காய் அள்ளி போடு, ஆனாலும் அந்த அவியல் அந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்க. செல்ல தாயி ஒரு 25 வருஷம் முன்னாலலாம் நினைச்சு பாரு நம்ம ஊர்ல எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு. ஆமாக்கா, அப்பம்லாம் யாருக்கா நம்ம ஊர்ல மண்டபம், இப்பம்லாம் மண்டபம் கட்டி இருக்காவோ. எல்லாருக்கு வீட்டுக்கு பக்கத்துலயும் விஸ்தாரமா இடம் கிடக்கும். அதே நல்ல பந்தல போட்டு விட்டுருவான். 2 வாழைக்குலைய நாட்டி அந்த ஆளு ரேடியோ செட்டுக்காரன் ரேடியோ கொண்டு போடுவான். ரேடியோ செட்டுக்காரன் பாட்ட போட்ட உடனே எங்க இடம்தான் பிள்ளைகளும் ஓடி வருமோ தெரியல, அந்த ஆளு கல்யாண வீட்டுக்கு நடந்து ஒரே ஆட்டம் தான். இந்த கல்யாண வீட்டுல ரேடியோ செட்டு காலத்த வரைக்கும் அங்கனே தான் சுத்தி சுத்தி வரும் பிள்ளைகள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறியாச்சு. இப்ப வீட்டுக்கு வீடு மிக்சிங் கிரைண்டர் தான். ஆனா அப்பம்லாம் யார் வீட்டுல வசதியான ஆள்கள் வீட்டுல தான் மிக்சி கிரைண்டர்லாம் இருக்கும். ஆமா செல்ல தாயி நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் காலையில இட்லிக்கு போறதுக்கு முந்தின நாளே நம்ம எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் உளுந்து எல்லார் வீட்லயும் கொண்டு கொடுத்துருவோம்ல. எல்லாரும் நம்ம ஊற போட்டு நாமளே இந்த ஆட்டோரில் போட்டு நல்லா கடப்பட அரைச்சி அதுக்கப்புறம் மொத்தமா அரிசி உளுந்து எல்லாத்தையும் பெரிய குத்துப்பணியில போட்டு விரவி எடுத்து ராத்திரியோட ராத்திரி நம்ம எல்லாரும் இட்லியா வைப்போம்ல உட்காந்து. ஆமாக்கா நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நாப்புல இருக்கு. ராத்திரி முழுக்க தூங்க மாட்டேன். ஒரு ஆளு இட்லியா வைக்க, ஒரு ஆளு சாம்பார் வைக்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். முழிக்கணும்ல, அதுக்காண்டி சுக்கு தண்ணி போட்டு குடிப்போம் எல்லாரும். ஞாபகம் இருக்கா? ஆமா பஞ்சி இல்லாம மத்தியானத்துக்கு ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் செய்வாங்க. அதனால இந்த தவசுப்புல வந்தா செய்வாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலலாம் எங்க ஊர்ல ஒரு விசேஷ வீடு வந்தனா இப்படிதான் நடக்கும். உங்க ஊர் எந்த ஊரு? அங்கெல்லாம் இப்படி நடக்குமா என்ன ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னாலலாம் நம்ம ஊர்ல எப்பண்டா யார் வீட்டுல கல்யாணம் வருதுன்னா எல்லாரும் அங்க போவது வரவும் சந்தோஷமா இருக்கும். பாத்துக்கா ஒன்னு அம்மன்னா கிடக்கதும் என்னங்க கொண்டாட்டமா தான் இருக்கும். ஆனா இப்பம்லாம் அப்படியாக்கா, சொந்தக்காரர் கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேக்காவோ. எல்லாரும் அன்னன்னைக்கு கல்யாணத்துக்கு காலையில வராவோ, அந்தால உடனே சாப்பிட்டுட்டு அந்தால கிளம்பிருந்தாவோ. என்ன செய்ய எல்லாருக்கும் வேலை சொல்லி அப்படி ஆயிப்போச்சு. வேலை சொல்லி இருக்கட்டும் பஞ்சி, அது ஒரு கரையில இருந்தாலும் சொந்தக்கார ஆளு சொக்கார ஆளுகளே ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேக்காவல. கல்யாண விசேஷத்துக்கு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி மூஞ்சி அங்கேயுமா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டுலாம் இருக்காவோ. அப்படிலாம் நடக்கு இந்த காலத்துல. நாமெல்லாம் அன்னைக்கு அப்படியே இருந்தோம். ஒரு வீட்டுல சண்டைனாலும் இந்த கல்யாணம் வந்து ஒன்னா மண்ணா சேர்ந்துக்கிடுவோம். என்ன செய்ய கால கொடுமை. அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல பேய்கிட வேண்டியதான். வேற என்ன செய்ய? ஏன் பஞ்சி என்னத்தை பார்த்து வாய போலக்க? பாவி மக்க எத்தனை எங்க கொண்டுட்டு ஓடுறதுன்னு தெரியல. செல்ல தாயி உன் மர்மோன்லாம் கிளம்பி நிக்க கூட. செல்ல தாயி நைஸா உன் மர்மோட்ட கேளு எங்க போற நாலுபடியே கூட்டிட்டுன்னு. ஏங்கா நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையோ? கிளம்பி நிக்கவள பார்த்து எங்க போற மர்மோலான்னு கேட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் தெருல கிடக்க கல்லு என் மண்டைக்கு வரும். ரத்தம் குப்பு குப்புன்னு சாடும். என் ஆசிரி கூட்டு போவியா? 1000 ரூபாய் செலவழிப்பியா? இப்ப நான் வேணா கேட்க விட்டேன். எனக்கு எதுக்கு வம்பு? ஒன்னு கேட்காண்டா ப்ளீஸ். சின்ன பொண்ணு 2 அணத்தை கையில வாங்கிக்கியா, ஒன்னு தலையில வச்சுக்கியா. ஆமா ஒன்ன நான் தலையில வச்சுக்கிட்டேன், ஒன்ன நான் கையில வச்சுக்கிட்டேன். வண்டியை ஓட்டண்டா பேசாம இங்கே நின்னுட்டு இருப்போம். காணுமா நாலுபடி 5 அணத்தை தூக்கிட்டு எப்படி வருவிய? சரி நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. எடுத்த கால பின்ன வைக்க கூடாது. நான் எப்படி 5 அணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவேன். கடவுளே இது என்னன்னு போய் யாருன்னு தெரியலையா? சரி யாரு சொல்லுங்க. ஆஹா ஆடு சிக்கிருச்சுடாய். அண்ட நிறைய பிரியாணியை போட்ற வேண்டியதா. இப்ப எதுக்கு குறுக்க சாடிட்டு நிக்கேன்னு? எங்கேயோ போறியேன்னு தெரியுது. எங்க போறியேன்னு கேட்டா அவ்வளவுதான். பைக்க விட்டு ஏத்திடுவீங்க. அதான் எப்படி கேட்கணும் தெரியாம நின்னுட்டு இருக்கேன். எங்க போனாலும் சரிதான். என்னையும் கூட்டிட்டு போங்க நீ. விளங்குச்சு இது வேறயா? சின்னப்படு நல்லா இருப்ப. என் காலத்து கூட அங்கங்க அசைக்க முடியல. அவளையும் கூட்டிட்டு போவோம். 2 பாத்திரத்தை கையில கொடுத்துருவோம்ல. சவன்னைக்கு சீரழிவுதான். நாலுபடி என்னைக்கு வீட்டு என்னைக்கு வர? இங்க எவ்வளவு வேலை கிடக்கு. சின்னப்படு போற போக்குல தட்டுதுன மாதிரி எங்கேயாவது பிரேக் போட்டனா நான் கீழே விழுந்தேன்னு வச்சுக்க. என்ன நம்பி ஒரு புருஷன் இருக்கா, ஒரு பிள்ளை இருக்கு பாத்துக்கா. அதனாலதான் சொல்லுதேன் உன் நாத்தையும் வண்டியில ஏத்திக்கோ. சரி நாத்து ஏறி தோல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2 யார பொருளையில விட்டுட்டு போட்டனா. மறுபடி ஆக மொத்தம் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு கிளம்பியாச்சு. உங்க அம்மா வந்து ஏதோ ஊரக கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்க தம்பியும் வேலைக்கு இருப்பாங்கல்ல, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, சாவிக்கு என்ன செய்விய? சின்ன எங்க வீட்டு வாசல்ல 2 3 செடி நிக்கா. அதுக்கு அடியில தான் எங்க அம்மா எப்பவுமே பூத்து வச்சுட்டு போவா மண்ணுக்குள்ள சாவிய. ஏன் 4 மணி ஏன்ட்டு சொன்ன மாதிரி யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதிய. அப்புறம் கள்ளங்களை வந்து சாவியை தோண்டி எடுத்து கடைசியில் வீட்டுல இருக்க பொருள் ஆட்டையை போட்டு போயிட்டோம்னா. ஆமாங்க எடுத்து இருக்கு. வயிறமும் வைடூரியமா இருக்கு. 2 3 அண்டா குண்டா சட்டி பொட்டி தான் கிடக்கு. ஒரு சின்ன பீரோல என் தம்பிக்குள்ள துணி எங்க அம்மைக்குள்ள சேலையும் தான் கிடக்கு. ஆக மொத்தம் 5 நிமிஷம் டக்குன்னு வந்துட்டேன். என் நேர தெருவுக்குள்ள வண்டியை விடு. முடி எல்லாம் எடுத்து வச்சு அடுக்கா இல்ல. சரி கிளம்புவோமா, நேரம் வராயிட்டு. இல்ல ஒரே ஒரு விஷயம் அன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்தோன்னு ஞாபகம் வருது. என்ன 4 மணி? சின்னப்படி என் தம்பி நல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்துடா பாத்துக்கா. 2 3 மாசம் ஆச்சு. கையில சம்பளம் நல்லா வாங்குதான் பாத்துக்கா. உள்ளூர்ல நான் நீன்னு கிடந்து ஒரே போட்டி போட்டு நடக்கவா. எனக்கும் எங்க அம்மைக்கும் உள்ளூர்ல பொண்ணு கெட்டதுக்கு விருப்பமே இல்ல. உள்ளூர்ல நல்ல பொண்ணு இருந்து கெட்டி வச்சிரண்டிதானே. போக்குவரத்து செலவு இல்ல, அலைச்சல் இல்ல.
ஆமா 4 மணி உள்ளூர்ல பொண்ணு கட்டிச்சா உங்களுக்கு நல்லது தானே. அதுக்குள்ள சின்னதா ஒரு உண்ணா போதும் குடும்பத்துக்குள்ள. உடனே அம்மா வீடு பக்கத்துல இருந்தா இதா சாக்கு நாங்க போய் படுத்துக்கிடுவாள்வா. அங்க இருந்து வரவும் மாட்டாள்வா, தாங்கி தடுக்கணும். அதுக்காண்டிதான் என் தம்பி யோசிச்சுக்கிட்டு உள்ளூர்ல பொண்ணு வேண்டாக்கா அப்படின்ட்டு அடக்கா. எங்க அம்மையை தான் சொன்னா, உள்ளூர்ல சரிப்படாதுமாக்கா, பக்கத்துல ஏதாவது வெளியூர்ல நல்ல பொண்ணா இருந்தா பாரா அப்படின்னு இருக்கா. அதுவும் இல்லாம சொந்தக்காரருக்குள்ள ஒரே புகைச்சலு. எல்லாரும் நான் கட்டி தரேன் நீ கட்டி தரேன் பொண்ணு அப்படிம்பாவா. கடைசியில ஏதாவது ஒரு பொண்ணை கட்டினு வச்சுக்கியா, என் வீட்டுல பொண்ணை கட்டல உன் வீட்டுல பொண்ணை கட்டலன்னு ஒரே காராடுவல. அதான் நானும் யோசிச்சேன், ஒரு வீட்டுல பொண்ணை கட்டிட்டு இன்னொரு வீட்டுல வேண்டாம்னு சொன்னா அந்த மன வருத்தம் வரும், அந்த சொந்தக்காரருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், அந்த மூஞ்சி முறையும் இழுப்பாளோ. இதெல்லாம் நமக்கு சரியா? ஒரேடியா உள்ளூர் பொண்ணே வேண்டாம் அப்படின்னு ஒரே போட்டேன் எல்லாத்தையும். எங்க அம்மி அப்படிதான் சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் நாங்க வெளியூர்ல ஏதாவது பொண்ணு இருந்தா பாக்கோம். சரி போறவே நான் நல்ல பொண்ணா பாத்துருவோம். கதவு பிடி சாவியை கூடவே கூட்டிட்டு வந்துறதே தாயே மறந்து போய் அதுவரை யாபுசரதான் 2வது வாங்குவிய வாங்க போவோன்னு மாட்டு செடி கடையில புதைச்சு வச்சுட்டு வந்துருங்க யாரும் பார்க்காம. 10 நிமிஷத்துக்கு போறவு. வேலைக்கு போறோம்னு ஊரை ஏமாத்திரலாம் போல இருக்கு. ஆனா வீட்டை ஏமாத்தான் பெரிய கஷ்டம். இவ எதுக்கு போன் அடிக்கன்னு தெரியலையே. இல்ல தம்பி, ஆபீஸ்ல நீ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருப்ப, இந்த தொந்தரவு பண்ண தானே நினைச்சுக்கிடாத. நான் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டேனே. ஆமா, சாவி அங்க இருந்துல எடுத்துக்கிட்டேன். இந்த கல்யாணம் விட்டு கூட்டு கறியெல்லாம் வச்சிருக்கேன். வேலை விட்டு போனோன்னு சாப்பிடுன. கல்யாணம் விட்டு கூட்டுலாம் சூப்பரா இருக்கும். உனக்கு சின்ன பொண்ணு சொல்லி நல்ல பொண்ணா பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன நல்ல இடமா பெரிய இடமா பாத்துருவோம். சரி வைக்கணுமாக்கா, நீ வேலையை பாரு. எம்மா தொந்தரவு பண்ணிட விடாத. வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் தம்பி. வைக்கேனா சூப்பர் 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 அடிபொலி. மாப்ள மாப்பு வரலாமா உள்ள வாங்கினேன். இது என்னென்ன கேள்வி வெளியே நின்னுட்டு உள்ள வாங்கினேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். தங்கச்சி இந்தம்மா ஜூஸ் வாங்கி குடி. தேவண்ணா உனக்கும் தான் ஜூஸ். தங்கச்சி எங்க கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கம்மா. அதுல ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரணும். உள்ளி உரிக்கும் போது கூட கண்ணீர் வந்துடக்கூடாது, பாத்துக்கம்மா. என்ன நீ சொல்றீங்க? அப்படிலாம் அவரை எந்த வேலையும் நான் வாங்க மாட்டேன். அதனை கேட்டேன். என் தங்கச்சி தங்க குணம்லையா இருந்தாலும் தங்கச்சி அவனை கொஞ்சம் வேலை வாங்க. என்ன ஒரு பாத்திரங்களை வச்சுலு, கொஞ்சம் துணி துவைக்க சொல்லு. அப்பதான் உனக்கு ஒத்தாசையா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை யாழினி. எங்க அண்ணன் ரொம்ப உள்ளி உரிச்சிருப்பாரு போல இருக்கு. அதான் இந்த புலம்புதாரு. இப்ப சும்மா இல்ல, 4 கிலோ கணக்குல உரிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் வெளியே சொல்ல வெக்கப்படவே மாட்டேனா. என் வீட்டுக்கு உள்ளி உரிக்கேன், என் பொண்ணடி கூட மாட வேலை செய்து எடுத்து கொடுக்கேன். என் பொண்ணடி சந்தோஷமா இருந்தா அதே எனக்கு போதும். 4 பேர் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் நினைச்சேன்னா நான் தான் கஷ்டப்பட்டு கிடக்கணும். மச்சான் சின்ன பொண்ணு தங்கச்சி எப்படி வீட்டுல? மாப்பிள குதூகலமா இருக்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு பண்ணிட்டு போயிடாதீங்க மச்சான். நான்லாம் மனசு விட்டு சொல்லிட்டேன். ஆனா நீங்க அடக்கி வாசிக்கிய அவ்வளவுதானே. சரி என்ன பாத்துட்டு இருக்கிய? ஜூஸ் குடிங்க. நாங்க நின்னா லொடலொடன்னு பேசிட்டே தான் இருப்போம். சரிப்படாது, நாங்க போயிட்டு வரோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். யாழினி என்ன பாத்துட்டு இருக்க? ஜூஸ் குடி. ஏக்கா என்னடி புஷ்பா? ஏக்கா மருமகளுக்கு காலையிலே கெட்டின தலையிலக்கா ஒரு மாதிரி தலைவலிச்சாப்புல இருக்கும்லக்கா. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. அதான் அவுத்துட்டு சும்மா சாதாரணமா பின்னல் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் பூ வச்சு விட்டா நல்லா இருக்கும்லக்கா. அதை கேட்கறதுக்கு வந்தேன். அதெல்லாம் அவ பாடுட்டி, என்கிட்ட வந்து எதையும் சொல்லாத. அவட்ட கேளு, என்ன இஷ்டமோ அதை செய்ய சொல்லு. அப்படித்தானே இந்த வீட்டுல நடக்கு. என் இஷ்டம் எங்க நடக்கு? என்னக்கா இப்படி பேசுத? வேற என்னன்னு பேச? பாத்தியாடி ஆல் இந்த ரேடியோ, சின்ன பொண்ணுக்கு மாமியாரு, இதுல வா மாமியாரு வேற. 3 பேர் சேர்ந்து நடுத்தரில் கட்டில விட்டு போட்டிருக்காள்வனா? காரணம் இல்லாமலாம் இருக்கும். பொண்ணு வீட்டுல இருந்து என்ன வருது யாது வருதுன்னு பாக்கிறதுக்காண்டி தான் உட்காந்துருக்காள்வா. நடுத்தரில் உட்காந்து வெட்டி நியாயம் பாசிக்கிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து என்ன வாரி குமிக்காமோன்னு பாக்கிறதுக்கு தானே இதெல்லாம் விளங்குமா? இங்க ஒரு உப்பு சரட்டைக்கு கூட வழி இல்லை. என் இஷ்டப்படி மட்டும் கல்யாணம் நடந்திருந்தா இப்ப எல்லாம் வந்து குமிஞ்சிருக்கும். என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாத்தையும் அனுபவிச்சுதானே ஆகணும். நீ எதுவும் நினைச்சுக்கிடாது புஷ்பா. நான் வேற வேலை சொல்லிடாம என்னத்தையும் ஒன்று புலம்பிட்டு கிடக்கேன். சரி காப்பி குடிட்டி. இப்பதாக்கா தண்ணி தவைக்குன்னு ஒரு செம்பு தண்ணியை குடிச்சேன். கொஞ்சம் கழிச்சு காப்பி குடிக்கேன். சித்தி ஒரு நிமிஷம் அங்க வந்துட்டு போங்களா? இந்த வாரமாக்கா நான் வாரேன். என்ன மக்களே எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சித்தி. சித்தி எதுக்கு கூப்பிட்டோம்னா யாழினியை கூட்டு போய் தலையெல்லாம் மாத்தி சாதாரணமா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. காலையில இருந்தே இதே ஹேர் ஸ்டைல்ல இருக்காளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு கஷ்டமாலாம் இல்ல. இருக்கட்டும் பரவாயில்ல. ஆமா மக்களே, நானும் அதைத்தான் நினைச்சேன். இப்போ அதான் ஆள்கள்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு போயாச்சுல மக்கா. நம்ம வீட்டுல உள்ள ஆள்கள் தானே இருக்கும். அதனால சும்மா தலையை ஒழிச்சிட்டு சாதாரணமாவே கேட்டிட்டு வரும்பா. சரிங்க. அண்ணாச்சி பிள்ளைக்கு சீர்வரிசை வாரு முத்துப்பாண்டி. பொண்ணை வைக்க இடத்துல பூவை வைக்கி. அதெல்லாம் சரிப்படுமா அண்ணாச்சி? அதெல்லாம் சரி வருங்க. மனசு போட்டு உழப்பிட்டு கிடக்காத. முத்துப்பாண்டி திரும்பி பாரு. என்ன நடந்தோ யாது நடந்தோன்னு சொல்லி எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கலாம். எதுக்கு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுதோம் அப்படிங்கறது அடுத்த வீடியோல வர சொந்தங்களே. சொந்தங்களே, பெண்கள் நிறைய பேர் வீட்டுல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிறைய
நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது. எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.